Hi friends, welcome to N Kitchens. இன்னைக்கு வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ப்ரான்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 1/2 kg ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது 1 kg வாங்கி தோல் உரிச்சது 1/2 kg இருக்குது. நல்லா பெரிய ப்ரான்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுடலாம். உப்பு, மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து 3 டீஸ்பூன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ ஒரு முட்டை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை புரட்டி வச்சதை எல்லாமே போட்டுடலாம். ஒன்றுன்னா எண்ணெய் இந்த அளவுக்கு சூடாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த பிரெட் க்ரம்ஸில் போடுறதுனால நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாமே இதில் அப்சர்வ் பண்ணிடும். ஃப்ரைட் ப்ரான்ஸோட மயனீஸும் சாஸோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷனு. நான் இந்த மைனஸ் எப்படி செய்யறதுன்னு இன்னொரு வீடியோவில் இது போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லிங்க்கு கொடுத்துருக்கேன். அது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.